Good morning, friends. In this recording, we are going to see Henry David Thoreau's Where I Lived and What I Lived. பழைய சிலபஸில் நமக்கு வால்டன் அந்த ஹோல் புக் இருந்துச்சு, நான் டீட்டெயில் இருந்துச்சு. ஜஸ்ட் ஓவரால் அதை பற்றி தெரிஞ்சுதான் போதும். பட் நியூ சிலபஸ் வேர் ஐ லிவ்டு வாட் ஐ லிவ்டுங்கிற ரெண்டாவது சாப்டர் மட்டும் இருக்குது. செகண்ட் சாப்டர் மட்டும்தான் நமக்கு அந்த சிலபஸில் இருக்குது. நியூ சிலபஸில் டீட்டெயில் நான் டீட்டெயில் அப்படிங்கிற வேறுபாடு கிடையாது, எல்லாமே டீட்டெயிலாக தான் படிக்கணும். ஸோ நம்ம செகண்ட் சாப்டர் வேர் ஐ லிவ்டு வாட் ஐ லிவ்டு இந்த புக் வால்டன் அது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். I have given both original text and its meaning. You can see it in the screen. நம்ம வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை படித்து மீனிங் புரிஞ்சு நடத்துறது கஷ்டம் அப்படிங்கிறனால நான் கீழே மீனிங் கொடுத்துருக்கேன். I will read out the meaning and explain it to you. But you have to once again read the original text which I will share in the group. Whole book Walden நான் ஷேர் பண்ணுவேன். அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக செகண்ட் சாப்டர் மட்டும் தரவாக படித்து, பிகாஸ் the question will be asked only from the text, not from the meaning. So once again I tell, even though I teach the explanation, you have to read the original text by yourself. Okay, let us start. The opening line. At some point in my time, we tend to imagine living in different places near our home. நான் மீனிங் தான் படிக்கிறேன். யூ ரீட் த ஒரிஜினல் டெக்ஸ்ட் பை யோர் செல்ஃப். நம்ம வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் வாழாமல் நம்ம வேற எங்கேயாவது வாழ்ந்தால் பரவாயில்லையே, நம்ம வீட்டு பக்கத்துலேயே வேற எங்கேயாவது வாழ்ந்தால் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்படி ஒரு நிலைமை தான் தோரோ யோசிக்கிறார். திடீர்னு ஒரு நாள் இப்படி ஒரு யோசனை தோணுது, நம்ம ஏன் நம்ம வீட்டு பக்கத்தில் வாழணும், நம்ம வேற எங்கேயாவது வாழலாமே அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையாக ஒரு யோசனை தோணுது. தோரோ இமேஜின்ஸ் பர்ச்சேசிங் ஈச் நியர்பை ஃபார்ம். He knows their value and fantasies owing them. அவர் என்ன பண்ணுறார், கற்பனையாக யோசிக்கிறார். பக்கத்தில் என்ன இருக்கலாம், பக்கத்தில் இருக்க நிலத்தெல்லாம் காசு கொடுத்து வாங்குற மாதிரி. இந்த புக்கை ஒரு ஐன்னு ஃபர்ஸ்ட் பர்சனல் எழுதியிருக்காரு. பட் இந்த மீனிங் ஐ ஹேவ் கிவன் இஸ் நேம். தோரோ வந்து அவர் பக்கத்தில் இருக்க நிலத்தெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கற்பனையாக யோசிக்கிறார். நமக்கு ஒரு ஆசை வரும்ல, பக்கத்தில் இருக்க வீடு மாதிரி நம்ம வீடு கட்ட நல்லா இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி வந்து பக்கத்தில் நிலத்தெல்லாம் நம்ம வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. He visited farms, talked with the farmers about agriculture, sampled their apples, and in his imagination agreed to buy their land. பக்கத்தில் கற்பனையிலே ஃபார்மர்ஸ்ட்டை போய் பேசுகிறாரு. நான் பேசினேன், நான் அவங்களோட ஆப்பிள்லாம் கொடுக்குறாங்க இவருக்கு, அந்த ஆப்பிள்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க நிலத்தை அவங்க சொன்ன விலைக்கு வாங்குற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறாரு. He valued farms highly and treated the farmer's word as legal deed, partly because he enjoyed conversation more than transaction. இவர் வந்து அந்த ஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப ஹையாக வேல்யூ பண்ணுறாரு. எதனால் அப்படின்னா, இவருக்கு வந்து ஃபார்ம்ஸையும் ஹையாக வேல்யூ பண்ணுறாரு, ஃபார்மர்ஸையும் வந்து ஃபார்மர்ஸோட வேர்ட்ஸை, குறிப்பாக ஃபார்மர்ஸ் ஒரு வார்த்தை சொன்னால் அது ஒரு லீகல் டீடுக்கு சமமாக நினைக்கிறாரு. ஒரு விவசாயி வந்து பக்கத்து நிலத்து விவசாயி வந்து ஒரு வார்த்தை சொன்னான்னா அது வந்து லீகல் டீடு, நம்ம பத்திரத்தில் எழுதி கையெழுத்து போட்டு தரோம்ல, அதுக்கு ஈக்குவலான மதிப்புள்ள ஒரு வார்த்தையை அந்த வார்த்தையை வந்து நினைக்கிறாரு. காரணம், அவர் வந்து கான்வர்சேஷன் தான் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களோட பேசுறது அப்படிங்கிற ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களோட வார்த்தைக்கு அவ்வளோ மதிப்பு தருவார். ஐ டியர்லி லவ் டு டாக், இதான் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை. ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை ஐ டியர்லி லவ் டு டாக். இந்த மாதிரியான சின்ன சின்ன கொட்டேஷன்ஸ் கொடுத்து யார் சொன்னா அப்படி கேட்பாங்க. Cultivated it. He mentally cultivated the land and his relationship with the farmer, then moved on once satisfied, letting the farmer continue the real work. இவர் கற்பனையாக போயிட்டு அங்கே பேசிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே நிலத்துல வந்து பேசும்போது இவர் கற்பனையாக வந்து விவசாயம் பண்ணி பார்க்குறாரு. அவங்க நிலத்துல, ஒரு விவசாய நிலத்துல போய் நின்றுக்கிட்டு அவரோட நிலத்துல இவர் விவசாயம் பண்ணி பார்க்குறாரு. நம்மளும் இப்படி விவசாயம் பண்ணால் நல்லா இருக்குமே. இவருக்கு வந்து சொந்தமாக நிலம் இல்லைனால பக்கத்து நிலத்துல போய் நின்றுக்கிட்டு ஒரு இமேஜினேஷன்லேயே விவசாயத்தையே முடிச்சு அதை அறுவடையும் பண்ணிட்டு, சரி இனிமேல் விவசாயம் அவர் நிலத்தில் அவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கோட்டு வந்துடுறான். இது வந்து ஒரு ஐரானிக்கல் டோனில் அவர் சொல்கிறாரு, நான் இப்படிலாம் பண்ண கற்பனை, என்கிட்ட சொந்தமாக நிலம் இல்லாதனால
நான் இப்படிலாம் பண்ணேன், நம்ம எந்தெந்த ஆசையெல்லாம் பூர்த்தி அடையலோ அதெல்லாம் வந்து கற்பனையிலே பூர்த்தி அடைய வச்சுக்குவோம். அந்த மாதிரி நான் வந்து பூர்த்தி அடைய வச்சுக்கிட்டேன் அப்படி சொல்றாரு. Because of his habit of imagining land deals, his friends jokingly thought of him as a real estate agent. இவர் மாதிரி வந்து நிறைய அடிக்கடி கற்பனை பண்ணிக்கிறாங்க, லேண்டை வாங்குற மாதிரி விற்கிற மாதிரிலாம் நிறைய கற்பனை பண்ணிக்கிறதுனால இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இவர் ஒரு உண்மையாலுமே ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து விவசாயத்தில் உள்ள ஆர்வத்தை அவங்க எப்படி நினச்சிட்டாங்கன்னா ரியல் எஸ்டேட் ஓனர் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நினச்சிட்டாங்க. Whatever he was, he felt a strong connection to the land. Sorry, wherever he was, he felt a strong connection to the land, as though he owned or belonged to it spiritually. அவர் எங்கே போனாலும் அந்த நிலத்தோட தன்னைத்தானே தொடர்பு படுத்திக்கிறாரு. எந்த புதிய இடத்துக்கு போனாலும் அங்கே இருக்க நிலத்தோட தொடர்பு படுத்திக்கிறாரு. அதோட ஓனரை இவர் கற்பனை படிக்கிறாரு. அந்த நிலத்தோட ஓனர் இப்போ பக்கத்து இருக்க விவசாயோட நிலத்துக்கு போகிறாரு, அந்த நிலம் என்னோடதுன்னு கற்பனை பண்ணிக்கிறாரு. அது வெறும்னா ஃபிசிக்கலாக இல்லாமல் ஒரு ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் பண்ணிக்கிறாரு அந்த நிலத்தோட. அதுதான் அங்கே முக்கியம். இப்போ வந்து ஃபிசிக்கலாக அந்த நிலத்து மேலே இருக்க பேராசை, அது வந்து அந்த நிலம் வச்சுருந்தா அந்த மணி வேல்யூ இவ்வளோ அப்படின்னு அவர் யோசிக்கல. அந்த லேண்டில் இவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக நினைக்கிறாரு. இந்த லேண்ட் வந்து ஸ்பிரிச்சுவல் நினைக்கிறார். அந்த ஸ்பிரிச்சுவல் டீலிங் வந்து அந்த நிலத்தோட வச்சுக்கிறாரு. The man wanted to keep the farm and offered Thoreau $10 so he could back out of the deal. அந்த நிலத்தை சொந்தக்கிறது, நிலத்தை அவரே வச்சுட்டு தோரோக்கு $10 தரேன்னு ஆசைப்பட்டாராம். எத்தனை டாலர்னு கேட்கலாம். நெய்பர் வந்து எத்தனை டாலர் தோரோ கொடுத்தாரு, லேண்டுக்கு பதிலாக எத்தனை டாலர் கொடுத்தாரு அப்படி கேட்கலாம். தோரோ இல்லை எனக்கு வேணாம், இவர் போயிட்டு கற்பனையில் இருக்குது நிலத்தை தரீங்களான்னு கேட்குறாரு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை $10 நீங்கள் வச்சுக்கோங்க நிலத்துக்கு பதிலாக அப்படி சொன்னோன்னே இவர் இல்லை வேணான்ட்டு போயிடுறாரு. how many dollars அப்படி கேட்டால் $10. he offered me $10 to release him. Release him means from his imagination. He offered me $10 to release him. Release him here means to release him from imagination. Thoreau என்ன ஒத்துக்கிறார். Thoreau admits he only had 10 cents in his name. இவருக்கு வந்து $10 10 cents தான் இருக்கு. ரொம்ப சென்ஸ் here means it's equal to பைஸ். ரொம்ப கம்மி காசு இவர்கிட்ட இருக்கு. பட் ஈஸ் அவர் கற்பனையில் என்ன பண்ணிக்கிறாரு, எதோட டீல் பண்ணுறாரு, $10 டீல் பண்ணிட்டு இருக்காரு. கையில் 10 பைசா வச்சுட்டு 10,000 ரூபாய்க்கு விலை பேசுகிற மாதிரி ஒரு கற்பனையில் விலை பேசியிருக்காரு. அண்ட் he humorously say he was confused whether he was rich or poor, owing land or not. It was also abstract. அவர் வந்து ஹியூமரஸாக இந்த இதை கொண்டு போகிறாரு. சர்பாஸ் பை அர்த்மெட்டிக் டெல். அவர் வந்து ரிச்சா போகிறான்னு அவருக்கே தெரியல. அவர் வந்து ரிச்சா போகிறா அப்படிங்கிற அவருக்கே தெரியாமல் இவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவரே கன்ஃபியூஸ் ஆகிறாரு. நான் எனக்கு ஃபார்ம் ஓனரா, $10 இருக்கா இல்லை 10 cents இருக்கா என்னன்னே தெரியாமல் அவர் வந்து எல்லாமே இதுவாக இருக்காரு. He decided to let the man have both the money and the farm. Thoreau had gone far enough in the experience. அவர் தான் அந்த விவசாயத்தை நீயே $10 வச்சுக்கோ, நீயே நிலத்தையும் வச்சுக்கோ அப்படி சொல்லி கொடுத்துறாரு. திஸ் ஆர் ஆல் ஜஸ்ட் இந்த சாப்டர் பிகினிங்கோட இவரோட அட்டிடியூடை புரிஞ்சுக்கிறத, ரீடர்ஸ் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட செய்திகள். அதுக்கப்புறம் வந்து he clarifies he gave the farm back at the same price he paid out of generosity. அவர் வந்து அந்த ஃபார்ம் வந்து அவருக்கே திருப்பி கொடுத்துறாரு. அந்த ஓனருக்கே இஸ் ரேதர் டு பி ஜெனரஸ். நான் வந்து ஜெனரஸாக இருந்ததுனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன், நான் எந்த விலைக்கு நிலத்தை வாங்கணும் அதே விலைக்கு அவனுக்கு கொடுத்துட்டேன். வேர் நாட் இன் ரியாலிட்டி, இன் ஹிஸ் இமேஜினேஷன். சின்ஸ் எ மேன் வாஸ் போர், தோரோ கேவ் ஹிம் $10 as a gift. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, நான் $10 கொடுத்தேன், அந்த நிலத்தையும் கொடுத்துட்டு மேலே அந்த விவசாயி வந்து ஏழையாக இருந்தாலும் நான் $10 கொடுத்தேன். Thoreau still kept his few belonging despite giving up the farm and the money. இவருக்கு வந்து still had my 10 cents seeds and the materials. For a while Wilbro left. அவர் வந்து நிலத்தையும் காசு கொடுத்தாலும் இவர் என்ன பண்ணிக்கிறாரு, அவர் 10 cents காசு ப்ளஸ் சீட்ஸ் விதை மற்ற ஃபார்மிங் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் இவரே வச்சுக்கிறாரு. He felt wealthy in spirit even though he was reluctantly still poor. He lost nothing meaningful. அவர் வந்து ஒரு வகையில் ரிச்சாகவும் இருக்கார், ஒரு வகையில் புவராக இருக்கார். ஃபிசிக்கலாக மெட்டீரியலிஸ்டிக் டேர்ம், டெக்னிக்கலி ஸ்டில் புவர். அவர் வந்து டெக்னிக்கலாக சொன்னால் மெட்டீரியலிஸ்டிக் வேர்டில்
புவரா தான் இருக்காரு. பட் ஐ ஹேட் பீன் எ ரிச் மேன் வித்வுட் எனி டேமேஜ் டு மை பாவர்ட்டி. அவர் வந்து இருந்தாலும் ரிச்சா இருக்காரு. அவரோட புவராகவும் இருக்காரு, ரிச்சாகவும் இருக்காரு. எப்படின்னா பிசிக்கல் வேர்ல்ட்ல புவராகவும் இன் ஹிஸ் ஓன் இமேஜினேஷன் அவர் ரிச்சாகவும் இருக்காரு. அந்த ரிச்னஸ் வந்து இவரோட நிஜ வாழ்க்கையில் இருக்க பாவர்ட்டியை எந்த வகையிலும் பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்கிறாரு. மீன்ஸ் கற்பனையில் என்னதான் ரிச்சா இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில் புவராகவே தான் இருக்காரு. But he still enjoys the beauty of the spiritual value of the land, even without owning it or taking anything physical from it. அவர் வந்து இருந்தாலும் அந்த நிலத்தை வந்து ஸ்பிரிச்சுவலா வேல்யூ பண்றாரு, நாட் பை த டெர்ம்ஸ் ஆஃப் மணி, பை ஸ்பிரிச்சுவலா வேல்யூ பண்றாரு. எப்படி வேல்யூ பண்றாரு அப்படின்னா, இது வந்து அது அவர் சொந்த கொண்டாடினாலும் சொந்த கொண்டாடட்டியும் இந்த நிலம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவர் நினைக்காட்டியும் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அது யாரோ நிலமா தான் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னு வைக்கிறாரு. Thoreau is continuing his reflection on how he spiritually possesses the beauty of the land. அவர் வந்து எப்படிலாம் அந்த லேண்டோட பியூட்டியை நான் பொசஸ் பண்ண. I am a monarch of all I survey. This is an important quotation. I am a monarch of all I survey. வில்லியம் காப்பரோட லேண்ட் அவர் சொல்றாரு. He quotes a land. இது வந்து I am a monarch of all I surveyங்கிறது யார் சொன்னது அப்படி கேட்கலாம். ஒரிஜினலாக யார் சொன்னது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கலாம். யார் சொன்னது, இது யாரோட ஃபேமஸ் லேண்ட்? I am a monarch of all I surveyங்கிறது. My right is there is none to dispute. இது வந்து வில்லியம் காப்பர் சொன்னது. நான் பார்க்கறது எல்லாத்துக்கும் நான் தான் கிங்கு. நான் எதெல்லாம் பார்க்குறேனோ அதுக்கெல்லாம் நான் தான் வந்து என்னது மொனார்க். நான் தான் வந்து ஒரு அதிகாரமிக்க ஒருத்தன். நான் பார்க்குற விஷயங்களுக்குலாம் நான் தான் மொனார்க். நோ ஒன் கேன் சேலஞ்ச் மீ. எங்கே மொனார்க்னா அவரோட மைண்டுக்குள்ளே, அவர் மைண்டுக்குள்ளே ஒரு மொனார்க். அவர் ஒரு விஷயத்த பார்க்குறாரு அப்படின்னா அது வந்து அவர் கண்ட்ரோலுக்கு அதை வந்து அவரோட இஷ்டத்துக்கு அதை அந்த பார்க்குற பொருளை அவர் எடுத்துக்குவார். எங்கன்னா நாட் ஃபிசிக்கலி பட் மென்டலி. யாருமே வந்து சேலஞ்ச் பண்ணி ஏன் மனசுக்குள்ளே அப்படி நினச்ச, ஏன் நிலத்தை நீ மனசுக்குள்ளே ஓனெல்லாம் நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு யாருமே என்ன பண்ண முடியாது, சேலஞ்ச் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு இதுவாக நான் இருந்தேன் அப்படிங்கிற. திஸ் ஆர் ஆல் செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் தோரோ. தோரோ பற்றி வேற யாரும் சொல்ல, தோரோவே அவரே சொல்லிக்கிறாரு. நான் இப்படிலாம் இருந்தேன், இப்படிலாம் இருந்தேன் அப்படி சொல்கிறாரு. Yes, observe that the poet can mentally experience and enjoy the true richness of a place. அவர் என்ன சொல்றாருன்னா, I have frequently seen a poet withdraw. நான் நிறைய டைம் வந்து poets வந்து அவங்க ஒரு secluded பிளேஸுக்கு போயிட்டு they enjoy the valuable part of a farm. ஒரு விவசாயி அவரோட சொந்த நிலத்தில் எப்படி என்ஜாய் பண்ணுறாரோ அதை விட ஒரு கவிஞர் அந்த நிலத்துக்கு போயிட்டு அந்த நிலத்தை வந்து நல்லா என்ஜாய் பண்ண முடியுது. விவசாயி வந்து அந்த ப்ராடக்ட்டை தான் என்ஜாய் பண்ணுவார். பட் கவிஞர் வந்து அந்த நிலத்தை வந்து ஸ்பிரிச்சுவலாக என்ஜாய் பண்ண முடியாது. அதை நான் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், ஃப்ரீக்வெண்ட்லி சீன், நான் வந்து நிறையா பார்த்துருக்கேன். Meanwhile, the farmer thinks a poet only got some apples, not realizing how much beauty and meaning the poet actually absorbed. இதை பார்க்குற ஒரு ஃபார்மர், இப்போ ஒரு போய்ட்டு வந்து ஒரு விவசாய வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே போனால் அந்த விவசாயம் என்ன பண்ணுவார், ஒரு ஆப்பிள் கொடுப்பாரு. எங்கள் காட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, நாங்கள் ஆப்பிள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அந்த போயிட்டு ஆப்பிளை வாங்கி சாப்பிட்ருவாரு. சாப்பிட்டப்ப இந்த விவசாயம் என்ன நினைக்கிறாரு, காட்டுக்கு வந்து ஆப்பிளை சாப்பிட்டாரு. காட்டு அதாவது அவருக்கு கிடைச்ச பெனிஃபிட், காட்டுக்கு வந்து அந்த வயலுக்கு வந்த பெனிஃபிட் என்னன்னா, நம்ம ஆப்பிள் கொடுத்தா அந்த ஆப்பிளை சாப்பிட்டா அதுதான் பெனிஃபிட்னு அந்த விவசாயம் நினச்சிக்காரு. பட் ஒரிஜினலாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னன்னா, அந்த போயட் அந்த பியூட்டியை, அந்த நிலத்தோட ஸ்பிரிச்சுவாலிட்டியை அவர் வந்து என்ஜாய் பண்ணுறாரு. ஒரு போயட்டால் மட்டுமே அது முடியும், ஒரு லேண்டோட ஸ்பிரிச்சுவல் நேச்சரை வந்து என்ஜாய் பண்ணுறது. ஆனால் அது நார்மலாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அது வந்து புரியாது. அவங்க நினச்சுவாங்க ஏதோ ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா தான் அது பெனிஃபிட்டு, அவங்க தோட்டத்தில் இருந்தால் பறித்து சாப்பிட்டா தான் பெனிஃபிட் நினச்சிக்கிறாங்க. பட் சிம்பிளி பை சீயிங் தே கேன் பி எ மொனார்க். சிம்பிளி பை சீயிங் இட் செல்ஃப் தே கேன் பி எ மொனார்க் வந்து யாருக்கு பாசிபிள்னா, ஃபார் பீப்புள் லைக் தோரோ அண்ட் வில்லியம் காப்பர், போய்ட்ஸ், அவங்களுக்கு தான் அது பாசிபிள். வை த ஓனர் டஸ் நாட் நோ இட் ஃபார் மெனி இயர்ஸ். இது ஏன் வந்து அந்த ஃபார்மருக்கு தெரியவே இல்லை, நான் வந்து அவரோட லேண்டை வந்து ஸ்பிரிச்சுவலாக என்ஜாய் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயம் வந்து அவருக்கு ஏன் அந்த ஃபார்மர் தெரியவே இல்லை. The farmer doesn't realize for a long time that the poet has, in sense, taken more than physical goods. நான் வந்து இந்த ஃபிசிக்கலாக ஆப்பிளை மட்டும்தான் ஒரு நிலத்துல இருந்து எடுத்துகிட்டு போகிறேன்னு நினச்சிட்டே இருக்காரு. பட் ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை நான் கெயின் பண்ணுறதா ஒரு விவசாயிக்கு புரியவே இல்லை. அவர் நிலத்துக்கு வந்துட்டு நான் வந்து அவரோட ஸ்பிரிச்சுவல் நேச்சர் நான் வந்து என்ஜாய் பண்ணுறது அவருக்கு வந்து புரியவே இல்லை. அது ஏன் அவர் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. When a poet has to put his farm in rhyme,
the most admirable kind of invisible fence. ஒரு poet வந்து என்ன பண்றாருன்னா ஒரு ஃபார்மை சுத்தி ஒரு ஃபென்ஸ் போடணும் அப்படின்னா இட்ஸ் லைக் இன்விசிபிள் ஃபென்ஸ். when a poet writes about the farm in poetry, ஸ்பிரிச்சுவலி அதை க்ளீன் பண்ணி ஒரு poet வந்து ஒரு ஃபார்மை பற்றி கவிதை எழுதுறாரு. அப்படின்னா என்ன பண்றாரு, அந்த ஃபார்மை சுற்றி அவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக க்ளீன் பண்ணி ஒரு இன்விசிபிள் ஃபென்ஸை போட்டுறாரு. லைக் ஃபென்சிங் இட் வித் இன்விசிபிள் லேண்ட்ஸ் ஆஃப் வேர்ஸ். The poet extracts the best, most meaningful part of the land, like cream, through imagination art, leaving the mere physical leftovers for the farmer. ஒரு poet ஒரு லேண்டுக்குள்ள வந்தாருன்னா அந்த நிலத்துல இருந்து பெஸ்ட் பார்ட் அவர் எடுத்துட்டு போயிடுவாரு. அந்த லேண்டுக்குள்ள இருந்து பெஸ்ட் பார்ட், ஒரு ஃபார்ம் லேண்ட்ல இருந்து பெஸ்ட் பார்ட் எடுத்துட்டு போயிடுவாரு. தட் இஸ் கால்ட் த க்ரீம். ஆல் த க்ரீம், அவர் வந்து நிலத்துல இருக்கக்கூடிய க்ரீம் எல்லாம் அவர் எடுத்துக்குவாரு. அந்த பிசிக்கல் திங்ஸ், அதாவது கிடைக்கக்கூடிய ஹார்வெஸ்ட்ல இருக்க ஆப்பிள்ஸ் மாதிரியான ஹார்வெஸ்ட், அதெல்லாம் வேல்யூலெஸ். நம்ம பொதுவாக நம்ம லைஃப்ல நினைப்போம், ஒரு லேண்ட் இருந்துச்சு, அந்த லேண்டர் இது வந்து நம்ம வேல்யூ நினைப்போம்னா அதில் விளையக்கூடிய பொருட்கள் தான் வேல்யூவானது. ஆப்பிளோ தக்காளியோ எது விளையுதோ அதை வேல்யூ நினைப்போம். ஆனால் ஒரு போயட்டுக்கு அதெல்லாம் வந்து சும்மா குப்பை மாதிரி, அது ஒன்றுமே இல்லை, யூஸ்லெஸ், லெஃப்ட் ஓவர். இந்த ஆப்பிளும் தக்காளி இது மாதிரி எந்த ஒரு ஹார்வெஸ்டும் லெஃப்ட் ஓவர். பட் ஹி கெயின்ஸ் மோர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் த ஃபார்ம். அதுதான் வந்து க்ரீம், அதுதான் வந்து பெஸ்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் இது வந்து அந்த விவசாயிக்கு தெரியாது. நம்மளோட நிலத்துக்கு வந்து இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கெயின் பண்ணிட்டு போறாருங்கிற விஷயம் அந்த விவசாயிக்கு தெரியாது. த ரியல் அட்ராக்ஷன் ஆஃப் த ஹலோவெல் ஃபார்ம் டு மீ வேர். அவர் வந்து ஹலோவெல் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முக்கு போறாரு. அங்கே வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி he likes its isolation. It was private and peaceful, far from people. அவர் ஹலோவெல் ஃபார்ம்ங்கிற ஒரு ஃபார்முக்கு போயிட்டு அங்கே எது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதோட ஐசோலேஷன் தான். See the original text, 2 miles from the village, half a mile from the nearest neighbor. அந்த நிலம் எவ்வளோ தூரத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவரோட நிலம், அவர் அந்த ஹாலோவெல் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மில் இருக்காரு. அந்த ஃபார்ம் எவ்வளோ தூரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணலாம். the answer is 2 miles from the village. அந்த ஹாலோவெல் ஃபார்ம் வந்து இட்ஸ் 2 miles from the village and half a mile from the neighboring. கிராமத்துலேருந்து 2 கிலோமீட்டர் 2 மைல் தூரத்துலையும் பக்கத்து நிலத்துல இருந்து 1/2 மைல் தூரத்துலையும் இருக்கு. ஒரு பக்கத்து காட்டுக்கார போய் சந்திக்கினா கூட என்ன பண்ணுவோம், 1/2 மைல் தூரம் நடந்து போய் தான் சந்திக்கணும். கிராமத்துக்கு போனால் 2 மைல் தூரம் நடந்து தான் போகணும். அந்த அளவுக்கு ஒரு ஐசோலேட்டட் ஃபார்ம், அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறாரு. அதே மாதிரி அது வந்து ஹைவேல இருந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஹைவே ரோட்ல இருந்து இது செப்பரேட் ஃப்ரம் த ஹைவே பை பிராட் ஃபீல்ட். அது வந்து நாய்ஸி டிராஃபிக்கே இல்லாமல் இவருக்கும் அந்த ஹைவேக்கும் ஒரு பெரிய நடுவில் பெரிய காடு இருக்குது. அதனால வந்து எந்த நாய்ஸ் டிராஃபிக் எதுவுமே இல்லை. த ரிவர் வாஸ் தாட் டு ப்ரொடெக்ட் த கிராப்ஸ் ஃப்ரம் ஸ்ப்ரிங் ஃபர்ஸ்ட் பை கிரியேட்டிங் ஃபாக். அங்கே வந்து ரிவர் இருக்குது. அந்த ரிவர் என்ன பண்ணுறதுன்னா வாஸ் தாட் டு ப்ரொடெக்ட் த கிராப்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸ்ப்ரிங் சீசன் வந்தால் இந்த கிராப்ஸ் வந்து இதுவாகிடும், வீணாக போயிடும். அந்த ஸ்ப்ரிங் சீசன்லேருந்து ரிவர் என்ன பண்ணுது, கிராப்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது பை கிரியேட்டிங் ஃபாக் நிறைய கிரியேட் பண்ணி ஸ்டில் மெயின்டைனிங் த வின்டர் சீசன். அவ்வளோ சீக்கிரத்தில் ஸ்ப்ரிங் அந்த ஃபார்முக்குள்ளே வராமல் அதை வந்து தடுத்து அதை வந்து என்ன பண்ணுது, கிராப்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வளர வைக்குது அப்படிங்கிறாரு. ஆனால் இதெல்லாம் வந்து அவருக்கு பெருசாக தெரியல. இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் பெனிஃபிட்டாக தெரியல. அவரோட ப்ராக்டிக்கல் பெனிஃபிட்னா இந்த கிரே கலர் அவங்க அங்கே இருக்க அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய பில்டிங் ஓல்டு உடஞ்சி போன ஒரு பில்டிங், அந்த பில்டிங்கும் அந்த ப்ரோக்கன் ஃபென்சஸ்ஸு இதெல்லாம் அவர் பார்க்கும்போது, அந்த வயலில் இருக்கிறத பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு சிவிலைசேஷனை விட்டு தனியாக வந்துட்ட மாதிரி தெரியுது. ஹியூமன் சிவிலைசேஷன்ல இருந்து தனியாக வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஹி லைக் த பில்டிங்ஸ் வேர் ஓல்ட் அண்ட் weathered. Old buildings, the broken down fences symbolizes distance from previous ownership and civilization. He appreciated the wild, aged, natural features of the property. அந்த வயல்ல அவருக்கு என்ன பிடிச்சது அப்படின்னா ரொம்ப ஹாலோவா. யூ ஆல்சோ ரீட் த டெக்ஸ்ட். ஆப்பிள் ட்ரீ கிரேவ்டு பை நாட் பை ராபிட்ஸ். இது மாதிரி ரொம்ப பழமையாக இருக்கக்கூடிய ஹாலோ ஆப்பிள் ட்ரீ, ரொம்ப பொந்து உளுந்த ஆப்பிள் மரம், ரொம்ப பழமையான மரம், ஏஜ்டு வைல்டாக இருக்கக்கூடிய மரம். அந்த மாதிரி ட்ரீஸ் தான் அவருக்கு பிடிக்குது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது,
அப்படிலாம் பிடிக்கல. பில்டிங்கும் ரொம்ப ஓல்டாக உடஞ்சி போன பில்டிங், ரேபிட் சாப்பிட்ட அதோட மிச்சம், இதுதான் வந்து அவர் வந்து ரொம்ப வேல்யூ பண்ணுறாரு. த ரேபிட்ஸ் வுட் பி ஹிஸ் நெய்பர்ஸ், எ பீஸ்ஃபுல் நேச்சுரல் கம்யூனிட்டி. இவருக்கு எதுதான் ரொம்ப இவரோட நெய்பர் அப்படின்னா, ஷோயிங் த கைண்ட் ஆஃப் நெய்பர்ஸ் ஐ ஷுட் ஹேவ். ரேபிட்ஸே எனக்கு வந்து ஒரு நல்ல நெய்பராக இருந்துச்சு. இவரை சுற்றி மனிதர்களே கிடையாது, அப்படி ஒரு காட்டில் போய் அவர் இருக்காரு. என்னை சுற்றி ரேபிட்ஸ் தான் இருக்கு, அது ஒரு நல்ல ஒரு நேச்சுரல் கம்யூனிட்டியாக இருக்கு அப்படி சொல்றாரு. What mattered most was his memory of seeing the places during his early river trips. இவருக்கு இதை தாண்டி ரீகலெக்ட் பண்றாரு. Above the recollection I had of it from the earliest voyages to the river. ஏற்கனவே ஆத்துக்கு வந்தப்ப ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்காரு, அதையும் ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறாரு. இப்போ புதுசாக வந்தப்ப ஏற்கனவே வந்ததையும் ரீகலெக்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு நல்ல ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. Thoreau fondly recalls how the house was hidden among the apple trees and he heard a dog barking from within. அந்த ஃபார்முக்கு போகிறப்ப அந்த ஹவுஸ் வந்து எப்படி இருக்குன்னா மேப்பிள் ட்ரீஸ், மேப்பிள் ட்ரீஸ், ரெட் மேப்பிள், க்ரூ ஆஃப் ரெட் மேப்பிள், இதுமே கொஷின்ஸ் கேட்கலாம். இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் பிரச்சனை. என்ன அனிமல்ஸ் அவர் வந்து பெஸ்ட் கம்யூனிட்டின்னு சொன்னார், ரேபிட். அவர் போன அந்த வீட்டில் என்ன மரம் சுற்றி இருந்துச்சு, மேப்பிள்ஸ், ரெட் மேப்பிள்ஸ் ட்ரீ. தென் எந்த ஃபார்மில் இருந்தார், பக்கத்தில் என்ன ரிவர் இருந்துச்சு, அந்த ரிவர் என்ன கொடுத்துச்சு, ஃபாக். இந்த மாதிரி நம்ம படிக்கிற எல்லாமே 1 மார்க் பேசிஸில் நீங்கள் அனலைஸ் பண்ணி படிங்க. ஒவ்வொரு டீட்டெயிலுமே ஒரு 1 மார்க். அந்த வீட்டுக்குள்ளே என்ன அனிமல் சத்தம் கேட்டுச்சு, டாக். அவர் ஒரு வீட்டுக்கு அங்கே போகிறாரு, பாலடைஞ்ச உடஞ்சி போன வீடு, சுற்றிலும் மேப்பிள்ஸ் ட்ரீ இருக்குது. அங்கே இருக்க ஆப்பிள் ட்ரீ வந்து ரொம்ப, திஸ் ஆர் ஆல் த இமேஜரிஸ். நம்ம கண்ணு முன்னாடி ஒரு இமேஜரிஸ் கொடுக்குறது. அவர் வந்து நாய் குலைக்கிற சத்தத்தை பார்க்குறாரு. ஐ வாஸ் இன் ஏ ஹேஸ்ட் டு பை இட். உடனே அதை பார்த்தோன்னே என்ன பண்ணுறாரு, எப்பொழுது போல அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிடணும், இவ்வளோ அழகாக இருக்கே. ஹி வாஸ் ஈகர் அண்ட் எக்ஸைட்டட் டு பர்ச்சேஸ் த ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹி வாண்டட் டு பை த லேண்ட் பிஃபோர் த ஓனர் மேட் ஃபர்தர் சேஞ்சஸ் ரிமூவிங் ராக்ஸ் ஓல்டு. இவர் அந்த நிலத்தை எப்போ வாங்கணும்னு நினைக்கிறேன்னா, ஓனர் சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே நம்ம வாங்கிடணும். ஓனர் வந்து இந்த ஃபார்ம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது மற்றவங்க பார்வையில். ராக்ஸ் இருக்குது, ஓல்டு பில்டிங்ஸ் இருக்குது, மரம்லாம் ரொம்ப பொந்துழுது போயிருக்கு. இதெல்லாம் ஃபார்மர் வந்து சரிப்படுத்தி நீட்டாக கொடுக்கறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், அந்த பழைய ப்ராப்பர்ட்டி எப்படியே வாங்கிடுறோம். இவருக்கு வந்து ஆசை வந்து பழைய ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும், எல்லாமே ரொம்ப ஒரு அன்கல்ச்சர்டாக இருக்கணும், அன்சிவிலைஸ்டாக இருக்கணும். அதுதான் அவர் எதிர்பார்க்குறாரு, அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ராக்ஸு, கட்டிங் டவுன் ஹேலோ ட்ரீஸ், அந்த ஹேலோ ட்ரீயை கட் பண்ணுறதுக்குள்ளே, அந்த ராக்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளே, அப்புறம் வந்து நியூ பிரிட்ஜஸ் வைக்கிறதுக்குள்ளே, இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே என்ன பண்ணணும், புதுசாக பேட்ச் உருவாக்குறதுக்குள்ளே, அது ஒரு நல்ல லேண்டாக ஒரு நல்ல விளைநிலையமாக மாற்றுறதுக்குள்ளே ஒரு ரஃப்பாக இருக்கக்கூடிய அந்த விளைநிலையத்தை நம்ம அந்த ஃபார்மை நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. எனி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஹேட் மேட் எனி மோர் ஆஃப் ஹிஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அவர் இம்ப்ரூவ்மெண்ட், அந்த ஹீங்கிறத ஒரு நெய்பரை குறிக்கும். எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் செய்யறதுக்குள்ளே நான் என்ன பண்ணிடணும், வாங்கிடணும். He preferred the land is wild natural state and didn't want it to altered by any further. அவருக்கு வந்து அந்த லேண்ட் வந்து வைல்டாக இருக்க தான் பிடிச்சிருக்கு, கண்ணாமனாலும் மரம் வளர்ந்து கிடந்து அப்படி தான் பிடிச்சிருக்கு. அது வந்து நேச்சுரலாக ஒரு இருக்க தான் அவருக்கு பிடிச்சிருக்கு. ஒரு ஃபார்மர் வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் அதில் பண்ணிடக்கூடாது. அதனால சீர்திருத்தின்னு சொல்லலாம், அந்த சீர்திருத்தி விவசாயத்துக்கு ஏற்ற நிலமாக மாற்றக்கூடாது. தீஸ் ஆர் ஆல் பேராடாக்சிக்கல் ஸ்டேட்மெண்ட். இந்த வரைக்கும் நம்ம ஓப்பனிங்லேருந்து இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஹைலி பேராடாக்சிக்கல். எப்படி அப்படின்னா, நார்மலாக ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, லேண்ட் வந்து நல்ல கல்டிவேஷனுக்கு ஏற்ற லேண்டாக இருந்தால் அதை ஹையாக வேல்யூ பண்ணுவோம். ஆனால் தோரை என்ன பண்ணுறாரு, எப்போ லேண்ட் வந்து ரொம்ப வைல்டாக இருக்கோ, கல்டிவேஷனுக்கு ஏற்றதா இல்லையோ அப்போ தான் நான் அதை வேல்யூ பண்ணுன்னு சொல்கிறாரு. He was willing to take on the responsibility of the land, comparing himself to Atlas, the mythological who helped up the sky. அவர் எந்த மித்தாலஜிக்கல் கேரக்டரோ தன்னை கம்பேர் பண்ணிக்கிட்டாரு. This is also a 1 mark question. To enjoy these advantages, I was ready to carry it on, like Atlas to take the world on my shoulders. Atlas எப்படி வந்து அவர் பூமியை தூக்கி அவர் தோல் வச்சுருப்பாரு அட்லஸ், அது மாதிரி இந்த நிலத்தை தூக்கி நான் தோல் வச்சுட்டு அதோட பொறுப்பை நான் சுமந்துக்க நான் தயாராக இருக்கேன். இந்த இதில் இருக்க அந்த வைல்டர்னஸ் அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு, அந்த நிலத்தை கூட நான் என்ன பண்ணிக்கிறது தயாராக இருக்கேன்.
நிலத்தோட பொறுப்பை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன், அந்த வைல்டர்னஸ் என்ஜாய் பண்ணுறதுக்காக. இஸ் கம்பேரிங் ஹிம்செல்ஃப் டு அட்லஸ். அந்த அட்லஸ் பூமியை தூக்கி தோல் வச்சுக்கிட்ட மாதிரி நானும் இந்த நிலத்தை தூக்கி தோல் வச்சுக்க தயாராக இருக்கேன் அப்படி சொல்கிறாரு. He jokes that Atlas never paid for carrying the world, nor would be he. இவர் வந்து அதுக்கப்புறம் வந்து அட்லஸ்க்கு வந்து இந்த காம்பன்சேஷனில் எந்த ஒரு சேலரியும் கிடைக்கல, உலகத்தை தூக்கி தோல் வச்சுட்டாங்களே. காம்பன்சேஷன், யூஸ் த வேர்ட் காம்பன்சேஷன். அது மாதிரி நான் எனக்கும் இந்த காம்பன்சேஷன் வேணாம், ஐ சிம்பிளி என்ஜாய் தட். His only motivation was to able to pay for the land and enjoy it peacefully without interference. இவருக்கு வந்து ஒரே ஒரு எய்ம் இருக்கு, கற்பனையில் பல லேண்டை வாங்கினாலும் நிஜத்தில் ஒரு லேண்டுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த வைல்டர்னஸை என்ஜாய் பண்ணிட்டோம். அதுதான் அவரோட எய்ம். எத்தனையோ எய்மை கற்பனையில் வாங்கி முடிச்சார், நிஜத்தில் ஒரு எய்ம்னா ஒரு லேண்டுனாது ஐ ஹாவ் டு நோ அதர் மோட்டிவ் ஆர் எக்ஸ்கியூஸ் பட் டு ஐ மைட் பே ஃபார் இட் அண்டு அன்மொலஸ்டட் இன் மை பொசிஷன் ஆஃப் இட். நான் வந்து ஒரு லேண்டு பே பண்ணி அந்த நிலத்தை வாங்கிடும்னு நினச்சேன். He believed that it left in a natural state that land would give him the richest kind of reward, not cars but spiritual fulfillment. இவர் ஏன் அப்படி நம்புறாருன்னா அதுல இருந்து ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும், லேண்ட்ல இருந்து ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். என்ன பெனிஃபிட்னா அதோட கிராப்ஸ் கிடையாது, அதில் விளைஞ்சு வர விஷயம் கிடையாது, அதில் ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. லேண்டு வச்சிருக்குது, ஒரு ஃபார்ம் ஹவுஸில் போயிட்டு வாழ்றது ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். அதில் கிடைக்கக்கூடிய அனுபவம் தான் அதில் பெனிஃபிட் இல்லையா, அதில் விளையறக்கூடிய பொருள் பெனிஃபிட் இல்லை அப்படின்னு ரொம்ப ஆழமாக நம்புறாரு. அப்படி அவர் வாழ்ந்து பார்க்கணும்னு நினைக்கிறார் காட்டில். அப்படி வாழ்ந்து பார்க்கறதுக்கு தான் வந்து எனக்கும் சொந்தமாக ஒரு நிலம் இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவர் அதை தான் டிஸ்கஸ் பண்ணுறார். எனக்கு சொந்தமாக நிலம் இல்லை, அதை வாங்க கற்பனையில் ட்ரை பண்ணேன். அதுவும் எப்படிப்பட்ட நிலம்னா நாட் அ கல்டிவேட்டட் ஒன், நாட் அ இம்ப்ரூவ்டு ஒன், பட் வித் ஆல் இட் வைல்டர்னஸ். அப்படிப்பட்ட நிலத்தை தான் நான் வாங்க ட்ரை பண்ணுறேன். அதுதான் எனக்கு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வரையும் மெட்டீரியல் எக்ஸ்பீரியன்ஸை நான் எதிர்பார்க்கலாம் அப்படி தான் அவர் சொல்கிறாரு. அல்டிமேட்லி திங்ஸ் ஹேப்பன் டிஃப்ரெண்ட்லி தென் ஹி ஹேட் ஹோப்டு, லைக்லி ரெஃபரிங் டு ஹவு ஹி கேவ் அப் த ஃபார்ம். அப்புறம் வந்து அவரது என்ன எப்படி அந்த திங்ஸோடலாம் மாறுச்சு அப்படி சொல்கிறாரு. தோ ஹி நெவர் ஃபார்ம்ட் எக்ஸ்டென்சிவ்லி, ஹி வாஸ் ப்ரிப்பேர்ட் வித் ஐடியாஸ் அண்ட் டூல்ஸ் சிம்பிளைஸ்ட் பை சீட்ஸ் அஸ் எ மெட்டஃபர் ஃபார் ரெடினஸ். இவரது ரெடியாக இருக்கார். ஐ ஹேட் ஹேட் மெனி சீட்ஸ் ரெடி அப்படின்னு சொல்கிறாரு டெக்ஸ்ட்டில். தட் ஐ ஹேட் மெனி சீட்ஸ் ரெடி. இதெல்லாம் வந்து கோட்டபிள் கோட்ஸ், easily quotable quotes. They can quote this questions in question paper and they may ask questions. I had my many seats அப்படி சொல்கிறாரு. அது என்ன அந்த சீட்ஸுங்கிறீங்க எதை குறிக்குன்னா ஐ எம் ரெடி, விதைலாம் ரெடியாக வச்சுருக்கேன், நிலம் தான் கிடைக்கல அப்படிங்கிறாரு. கையில் விதையெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன், ஆனால் எனக்கு சொந்தமாக நிலம் தான் கிடைக்கல அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. He reflects the time, helps clarify which ideas like seeds are valuable, allowing to improve by waiting. அவர் யோசிச்சு பார்க்குறாரு. த டைம் ஹெல்ப்ஸ் கிளாரிஃபை விச் அந்த ஐடியாஸ், அதான் அவர் சீட்ஸ் சொல்கிறார். மெனி திங்ஸ் தட் சீட்ஸ் இம்ப்ரூவ் வித் ஏஜ். ஐ ஹவ் நோ டவுட் த டைம் டிஸ்கிரிமினேட்ஸ் பிட்வீன் த ரோட் அண்ட் த குட் அண்ட் த பேட். சீட்ஸையும் ஒரு ஐடியாவும் கம்பேர் பண்ணுறாரு. ஹி கம்பேர் சீட்ஸ் வித் ஐடியா, ஆர் ஐடியா வித் சீட்ஸ். நம்ம சீடு வந்து ஏஜ் ஆக அது வந்து நல்லா தரமான விதையாக மாறும். ஒரு விதை வந்து எந்த அளவுக்கு அது நாள்பட்டு போதோ அந்தளவுக்கு தரமான விதையாக மாறும் அப்படின்னு ஒரு நம்புகிறாங்க. அது மாதிரி ஒரு ஐடியா வந்து எந்த அளவுக்கு நாள்பட்டு போதோ, ஒரு ஐடியா திரும்ப திரும்ப நம்ம யோசிக்கும் போது அது அதில் இருக்க குட் திங்ஸ் பேட் திங்ஸ்லாம் நமக்கு தெரியும். வெயிட்டிங், அது வெயிட் பண்ண அதில் இருக்க விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி. பை வெயிட்டிங் ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் பெட்டர் ரிசல்ட்ஸ் வென் ஹி இவென்ச்சுவலி டேக் ஆக்ஷன். அவர் ஐடியா இப்போ இருக்குது, அது ஆக்ஷன் வந்து எடுக்கும்போது கொஞ்சம் தள்ளி வெயிட் பண்ணி எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. when at last I shall plant, I shall be less likely to be disappointed. Plant means he is not planting only seeds, metaphorically பேசுறாரு. இப்போ he wants to plant the idea. அவருக்கு ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியாவை என்ன பண்ணுவோம், he wants to plant it and if it goes into அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆச்சா ஒரு நல்ல பிளான்ட்டாக மாறும். His advice to others is to avoid tying themselves down, stay unbound and independent for as long as possible. But I would say to my fellows once for all, as long as possible I live free and uncommitted. This is also very important. நமக்குலாம் ஒரு அட்வைஸ் சொல்கிறாரு, ரீடர்ஸ்க்கு ப்ளஸ் ஹிஸ் ஃபெல்லோ மெம்பர்ஸ்க்குலாம் ஒரு அட்வைஸ் சொல்கிறாரு. as long as possible live free and uncommitted. ஃப்ரீயாக இருங்க, எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் சொல்கிறாரு. He equates a kind of commitment with imprisonment. Freedom matters most.
இட் மேக்ஸ் பட் லிட்டில் டிஃபரன்ஸ் வெதர் யூ ஆர் கமிட்டட் டு எ ஃபார்ம் ஆர் கண்ட்ரி ஜெயில். அவர் இவ்வளோ நாள் ஃபார்மை பற்றி ஸ்பிரிச்சுவல் நேச்சர் பற்றி பேசினாரு. இப்போ வந்து மற்றவங்கலாம் ஒரு ஃபார்மில் போய் கமிட் ஆகாதீங்க. ஃபார்ம் மீன்ஸ் எனி டாஸ்க், நாட் ஓன்லி ஃபார்ம். அதில் போய் கமிட் ஆகிறது ஜெயிலில் இருக்கிறது ஒன்று. எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிறது தான் வந்து ஃப்ரீடம். நம்ம இந்த ஒரு வேலை செய்யணும் அந்த ஒரு வேலை செய்யணும் கமிட் ஆகிட்டோம் அப்படின்னா இட்ஸ் அ ஜெயில். அதை நம்ம வந்து கண்டிப்பாக செஞ்சு ஆக வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாயிரும். அதனால் வந்து பெரும்பாலும் வந்து எதுலேயும் கமிட் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இது ரெஃபர்ஸ் டு த கேட்டோ பற்றி இப்போ சொல்கிறாரு. ஒர்க்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் விச் தோரோ ட்ரீட் அஸ் இஸ் ஓன் கைட் புக். கேட்டோ அப்படிங்கிற ஒரு ரோமன் ரைட்டர் இருக்காரு. இஸ் மை கல்டிவேட்டர். அவருக்கான கைடு அவர் தான் நினைக்கிறாரு. அந்த கேட்டோ வந்து அக்ரிகல்ச்சர் பற்றி புக் எழுதியிருக்காரு. அவர் தான் எனக்கு அக்ரிகல்ச்சர் கைடு. அவர் தான் எனக்கு வந்து விவசாயத்தில் வந்து குரு அப்படி சொல்கிறாரு. ஹூ இஸ் கைட் ஆஃப் தோரோ? Who wrote the guide book of who wrote the book that considers the Thoreau considers his guide book அப்படினு क्वेश्चन கேட்கலாம். Who wrote the book which was considered by Thoreau as his guide book? Old Cato. ஆனா அந்த புக்கோட டிரான்ஸ்லேஷனா இவர் படிச்சிருக்காரு. அது வந்து ரொம்ப போரா இருந்திருக்காரு. அதுவும் அவர் சொல்லிறாரு. Then criticize the poor translation of Cato's advice he come across, and the only translation I have seen make sheer nonsense of the passage. Cato's advice: don't rush into buying land, inspect it thoroughly and patiently. Cato என்ன அட்வைஸ் பண்றாருன்னா, லேண்ட் வாங்கும்போது வேகமா யோசிக்காத போய் வாங்கிடாதீங்க, நல்லா தரவா இன்ஸ்பெக்ட் பண்ணி பொறுமையா வாங்குங்க அப்படி சொல்லி அட்வைஸ் பண்ணிக்கலாம். Good land will grow on you the more familiar you become with them. அப்படியே ஒரு அட்வைஸ் பண்றாரு. The oftener you go through there, the more it will please you if it is good. ஒரு குட் லேண்ட் அப்படிங்கிறது, இது தமிழ்லையுமே இந்த பழமொழி சொல்லுவாங்க. அந்த பழமொழி கரெக்டாக ஞாபகம் இல்லை. நம்ம விதைச்ச விளையாட்டி நம்ம நடந்த நடக்கி காய்க்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு, ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் ப்ராபப். நம்ம விதைச்சிட்டு அந்த விதை தரமா இல்லாட்டி கூட நம்ம சும்மா வயலுக்கு நடந்து போய்ட்டு இவர் நம்மளை பார்க்க நடந்து வராரே அப்படிங்கிறதவே அதுக்கு வந்து காய்க்க ஆரம்பிச்சிருமா அந்த செடி. நம்மளை சும்மா பார்க்குறோம், இவர் ஏமாற்றக்கூடாதுன்னு. அந்த மாதிரி ஒரு குட் லேண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும், க்ரோ ஆன் த மோர் ஃபெமிலியர் யூ பிகேம் வித். எத்தனை தடவை அந்த நிலத்தை நம்ம சும்மா போய் பார்க்குறோம், ஃபெமிலியர்னா அங்கே போய் பார்க்குறது. த ஆஃபனர் யூ கோ, நம்ம அந்த நிலத்தை எத்தனை தடவை போய் பார்க்குறோமோ அந்த அளவுக்கு அது வந்து விளையும். சாய்ஸஸும் he means metaphorical here. It's many critics since it is considered as a metaphorical one. இது வந்து வெறும் லேண்டை மட்டும் சொல்ல, சாய்ஸஸ். நம்ம ஒரு செயல் செய்யும்போது, நம்ம திரும்ப ஒரு விஷயத்தை செய்யும்போது it gives good results. அதான் அவர் சொல்றாரு. I think I shall not buy greedily but go round and round as long as I live. அதுக்குனால என்ன பண்ணாரு, அதுக்கு கைடா எடுத்துக்கிட்டாரு. அது ஒரு வேத வாக்கு எடுத்துட்டார். கேட்டோ சொன்னதை கேட்டோ என்ன சொல்லிருக்காரு, நிலத்தை உடனே வாங்கிட்டாங்க, அவசரப்படி பொறுமையாகணும். நான் பொறுமையா இருப்பேன், நிலம் வாங்குறதுல எவ்வளோ நாளைக்கு பொறுமையா, என் வாழ்க்கை முழுக்க பொறுமையா இருப்பேங்கிறாரு. திஸ் ஆர் ஆல் சர்காஸ்டிக்கல் டோன். நான் வாழ்க்கை முழுக்க பொறுமையா இருப்பேன். ஆனால் விட்டா நிலம் வாங்க காசு இல்லை. ஃபர்ஸ்ட் காசை வச்சுட்டு ஒரு பொறுமையில், காசு இல்லைங்கிறத அவர் எப்படி சொல்றாரு, கேட்டவே சொல்லிட்டார் பொறுமையா நிலம் வாங்குங்கன்னு. அதனால நான் வந்து வாழ்நாள் முழுக்க நான் என்ன பண்ண போறேன், பொறுமையாவே வாங்க போறேன், வாழ்நாள் முழுக்க நான் பொறுமையா இருக்க போறேன் அப்படி சொல்றாரு. அண்ட் a darkly humorous thought, he may never buy land but at least he will be buried in it and it will become truly his in his death. அப்புறம் அவர் சொல்றாரு, நான் வந்து நிலமே வாங்காட்டி கூட கடைசியாக நான் புதைக்கும் போது எனக்கு சொந்தமாக கொஞ்சம் நிலம் வந்துடும், கடைசியாக நான் ஒரு இடத்துல புதைப்பாங்களே செத்தப்புறம் அப்போ வந்து என்ன ஆகிடும், எனக்கு நிலம் வந்துடும் அப்படி சொல்றாரு. These are all his tool attached with land அப்படிங்கிறத நம்ம வந்து படிச்சு புரிஞ்சுக்கலாம். Thoreau now turns to explain his current lifestyle experiment in detail. இப்போதான் வந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை அவர் வந்து சொல்றாரு, நான் என்ன பண்ணுனேன். present was my next experiment of explain which I propose to describe the more at length. இது வரைக்கும் ஒரு ஹியூமரஸா சர்காஸ்டிக்கா நிறைய விஷயம் சொல்லிட்டு லேண்டுனா என்ன, லேண்டோட அட்டாச்மெண்ட் எல்லாம் சொல்லிட்டு இதுக்கு மேலே தான் அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு.
the 2 years 2 day 2 months எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னல, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி அவர் பேச வராரு. அவர் வந்து ஒரு இடத்துல போயிட்டு வால்டன்கிறதே வந்து என்னன்னா, தோரோ எமர்சனோட லேண்டில், அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் எமர்சனோட லேண்டில் ஒரு 2 வருஷம் 2 மாதம் 2 நாள் தனியாக போய் வாழ்ந்துருக்காரு. எந்த ஒரு சிவிலைஸ்டு பீப்புளோட கான்டாக்டும் இல்லாமல், பக்கத்தில் தூரத்தில் ஒரு கிராமம், பக்கத்தில் கொஞ்சம் விவசாயிங்க, பக்கத்து நிலத்துக்காரங்க, இவங்களை தவிர எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லாமல், எந்த ஒரு சயின்டிஃபிக் இம்ப்ரூவ்மெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் தனியாக போய் வாழ்ந்தது தான் இந்த வால்டன்கிற புக் எழுதியிருக்காரு. அது வால்டன்கிற பாண்டு பார்த்துல நல்லா இருந்தனால வால்டன்கிற புக் எழுதியிருக்காரு. அந்த அதனால்தான் அதுதான் இந்த வால்டன் புக் ஃபுல்லாக. அதில் நமக்கு செகண்ட் சாப்டர் மட்டும் தான் இருக்குது, வாட் ஐ லிவ்ட், வேர் ஐ லிவ்ட் அண்ட் வாட் ஐ லிவ்ட். நான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஃபார் கன்வீனியன்ஸ் புட்டிங் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 2 years into 1. அவர் கன்வீனியன்ஸுக்காக என்ன பண்ணுறாரு, 2 வருஷம் வாழ்ந்திருக்காரு, ஆனால் வந்து நமக்கு புரியணுங்கிறத அது 1 year கண்டென்ஸ் பண்ணுறாரு. ஃபார் சிம்பிளிசிட்டி கண்டென்ஸ் 2 year எக்ஸ்பீரியன்ஸ் அட் வால்டன் பாண்ட் இன்டே சிங்கிள் நரேட்டிவ். அது வந்து அந்த 2 years பாண்ட் இதை வந்து ஒன்றா நான் சொல்கிறேன். he is not going to write a sad or gloomy, அது வந்து சேடாகவும் க்ளூமியாகவும் இருக்காது. as I have said, I do not propose to write an ode to dejection. நான் வந்து ode to dejection மாதிரிலாம் வந்து ரொம்ப சேடாலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்கிறாரு. Instead, he wants to boost like a proud roaster at sunrise, hoping to awaken others to a more conscious life. ஆனால் வந்து ரொம்ப பெருமையாக எழுத போகிறாராம். அது வந்து ரொம்ப சோகமாக, ஐயோ 2 வருஷம் போய் தனியாக இருந்துட்டேனே அப்படின்னு எழுதாமல் ரொம்ப பெருமையாக என்ன பண்ண போகிறாரு, ஒரு சேவல் சூரியனை பார்த்து கொக்கரிச்சு காலையில் மற்ற எல்லாத்தையும் எழுப்பி விடுற மாதிரி, நான் இப்படி போய் தங்கிட்டு வந்துட்டேன், ஒரு கான்சியஸ் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு நீங்களும் என்ன பண்ணுங்க, போயிட்டு என்ஜாய் பண்ண மற்றவங்களையும் எழுப்புற மாதிரி, அது ஒரு பெருமையாக நான் இப்போ பேச போகிறேன். இஸ் கம்பேரிங் ஹிஸ் ரைட்டிங் டு த சவுண்ட் ஆஃப் த ரூஸ்டர். சேவல் கொக்கரிக்கிறதுக்கு வந்து அவரோட ரைட்டிங் வந்து எதோட கம்பேர், சேவலோட கொக்கரிப்புக்கினே கம்பேர் பண்ணுறாரு. ஏன்னா சேவல் கொக்கரிச்சு மற்றவங்களை எழுப்பி விடுற மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, மற்றவங்களை வந்து எழுப்பி விட போகிறார், கான்சியஸ் லைஃபுக்கு கொண்டு வர போகிறார். when I first took up my abode in the woods, that is began to spend my nights as well as day there. He recalls when he fully moved into the woods, living there a day and night. அவரோட ஃபர்ஸ்ட் டே சொல்கிறாரு, அவன் வந்து போயிட்டு அங்கே ஒரு நாள் முழுக்க தங்கினப்புறம் 1 day ஃபுல்லாக தங்கிட்டாரு. எப்போ அப்படின்னா, it moved in a date with July 14th, symbolically aligning with a personal independence. July 4th 1845 அந்த டேட்டில் தான் இருக்காரு. இது வந்து ஒரு கோயின்சிடன்ஸ் அப்படி சொல்கிறாரு. இது வந்து ஒரு கோயின்சிடன்ஸ். என்ன கோயின்சிடன்ஸ் அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ், அது வந்து என்னோட பர்சனல் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. பிரெஞ்சோட நேஷனல் டே ஜூலை 14th அப்படிங்கிறது பிரெஞ்சு நேஷனல் டே. அதோட எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, நான் போய் தங்கினாலும் இந்த டே ஞாபகம் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக கேட்பாங்க. 4th of sorry, it's not a French national day, I mean it's an independence day of United States. It's independent day of United States. இது கேட்கலாம், அவர் எந்த நாளில் போய் அங்கே ஸ்டே பண்ணார், ஃபஸ்ட்டு எந்த நாளில் போய் ஸ்டே பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். July 4th 1845. July 4th 1845 இண்டிபெண்டன்ஸ் டே. நமக்கு எப்படி ஆகஸ்ட் 15 அது மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த டேவை மறந்துடாதீங்க. His cabin was still basic but built only enough to keep up the rain. அவர் வந்து அங்கே ஒரு கேபின் கட்டுறாரு. போன முதல் நாள் வந்து, அது காட்டுக்கு போன முதல் நாள் வந்து ஒரு கேபின் கட்டுறாரு. அவரோட ஹவுஸ் எப்படி இருக்குன்னா, நாட் ஃபினிஷ்ட் ஃபார் வின்டர். வின்டருக்கு ஏற்ற இது கிடையாது, வின்டருக்கு தகுந்த ஒரு ஹவுஸ் கிடையாது. வெறுமனா மழையை மட்டும் தடுத்து நிறுத்தும், இல்லை அவ்வளோதான். குளிரெல்லாம் தடுக்காது. ஒரு கேபினில் உள்ள இருந்தால் மழையில் நனையாமல் உள்ள இருந்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு கேபின் கட்டுறாரு, ஒரு ஹவுஸ் கட்டுறாரு. பட் வின்டர் சீசன் வச்சா ரொம்ப குளிர்ச்சுனா அவரால் தாங்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு இது கட்டுறாரு. அப்புறம் ஸ்ட்ரக்சரை பற்றி பேசுகிறார். வித்தவுட் பிளாஸ்டிங் ஆர் சிம்னி, த வால்ஸ் பீங் ரஃப், வெதர் ஸ்ட்ரெயின்டு போர்ட்ஸ். அவர் சிம்னி கிடையாது, ஒரு பிளாஸ்டரிங் மேலே பூசில் எதுவுமே கிடையாது, ஒரு அன்ஃபினிஷ்டாக இருக்குது. அதில் வந்து ரஃப் வெதர்லாம் தாங்காது, வெதர் ரஃப்பாக தான் தாங்காது, அந்த மாதிரியான ஒரு வீடை கட்டுறாரு. கேப்ஸ் பிட்வீன் போர்ட்ஸ் லெட் இன் ஏர் மேக்கிங் த ஹவுஸ் கோல்ட் அட் நைட். அப்புறம் அந்த கேப்ஸ் தான் நிறையா இருக்குது வீட்டுக்குள்ளே. அந்த இதில் வந்து நிறைய கேப்ஸ் இருக்குது, அதுலேயே காற்று வரதுனால
வைடு சிங்ஸ், இந்த கேப்ஸ் வந்து எப்படி சொல்லணும், வைடு சிங்ஸ்ன்னு சொல்றாரு. அந்த காற்றுலாம் நிறைய வர்றதுனால என்ன ஆகுதுன்னா நைட்லாம் குளிர ஆரம்பிச்சுதான். Despite being unfinished, certain parts of the cabin looks neat and bright. இதை கட்டியே முடிக்கலன்னா கூட எப்படி இருக்கு, சில பகுதிகள் வந்து நீட்டாகவும் பிரைட்டாகவும் இருக்கு. The upright white brown stands and freshly white heavens, sorry, the upright white hinged studs and freshly planed door and window causing gave it a clean and a airy look. In the early morning the wood was damp with dew, giving it a fresh appearance. Early morning அவர் ஏஞ்சி பார்க்குறாரு, பக்கத்தில் இருக்க wood வந்து எப்படின்னா டியூ நிறையா இருக்கு, அது வந்து ஒரு ஃப்ரெஷ் அப்பியரன்ஸ் தருது. எங்கே பார்த்தாலும் பனி பெஞ்சு ஒரு ஃப்ரெஷ் அப்பியரன்ஸ் தருது. His describe is first day. He imagined the sun would draw out a sapper rising from the wet wood almost poetically. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, அந்த மரத்துல வந்து சாப் இருக்கு, அது கம்முன்னு சொல்லுவோம்ல, கோந்துன்னு சொல்லுவோம் தமிழ்ல, அதை வந்து சூரியன் உறிஞ்சு எடுத்துரும் போல. ஐ ஃபேன்சிடு, அது கற்பனையா அவர் சொல்றாரு, இது வந்து நஜத்துல இல்ல. So that I fancy that by noon some sweet gum would exude from them. சூரியன் வந்து அது அதில் இருக்க அந்த கோந்து பிசுன்னு சொல்லுவோம்ல, மரத்தில் இருக்க பிசுனை உறிஞ்சு எடுத்துரும் அப்படின்னு நான் கற்பனை பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. To my imagination it, just a minute, to my imagination it retained through the day more or less of this auroral character. Thoreau felt that this cabin kept a sense of morning freshness and wonder all day long, at least in his imagination. அவர் வந்து அந்த புது கேபின்ட்டாரு, அந்த புது கேபின் வந்ததுக்கப்புறம் ஒரு மார்னிங் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறாரு, வேற எங்கேயும் இல்லாததை விட ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறாரு. அது அன்னைக்கு நாள் ஃபுல்லாக அதை பற்றி ஆச்சரியப்படுறாராம். அந்த ஃபீலிங் ஆஃப் த கேபின் ரிமைண்ட் ஹிம் ஆஃப் மவுண்டன் டாப் ஹவுஸ் ஹி ஹேட் சீன் ப்ரீவியஸ்லி. இந்த காட்டில் அந்த வால்டனில் இருந்த அந்த கேபின் எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தருனா, ஒரு டைம் முன்னொரு காலத்தில் மவுண்டன் டாப்பில் ஒரு ஹவுஸ் பார்த்துருக்காரு, அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து ஒருத்தருது. நான் முன்னாடி பார்த்த ஒரு மவுண்டன் டாப் ஹவுஸ், சர்டன் ஹவுஸான மவுண்டன், அப்போ பார்த்து அதை வந்து எனக்கு ஞாபகப்படுத்துது, அந்த மாதிரி இருக்குது. That early cabin was simple yet sacred in feeling. Thoreau imagined it worthy of divine visitors. அந்த ஏர்லி ஹவுஸ், மவுண்டன் டாப் ஹவுஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக அன்பிளாஸ்டர்டு கேபின். இஸ் யூசிங் த வேர்ட் அன்பிளாஸ்ட், ஏரி அண்ட் அன்பிளாஸ்டர்ட் கேபின். ஆல்சோ சைட் பை சைட் ரீட் த டெக்ஸ்ட், ஒரிஜினல் டெக்ஸ்ட். ஏரி அண்ட் அன்பிளாஸ்டர்ட் கேபின், அந்த சிம்பிள் கேபின் வந்து ஒரு டிவைன் ட்ராவல்ஸ், ஸ்பிரிச்சுவல் ட்ராவலர்ஸ்க்கு ஒரு நல்ல இடமா இருக்கும் அப்படி சொல்கிறாரு. டிவைன் விசிட்டர்ஸ்க்கு அது ஒரு நல்ல இடமா இருக்கும் அப்படி சொல்கிறாரு. The breezes around his cabin felt elevated and pure, like those atop high mountains. அந்த இவரோட கேபினில் வந்து அந்த ப்ரீஸ், தென்றல் காற்று அடிக்குதுல்ல, அந்த காற்று வந்து மலை உச்சியில் அடிக்கிற காற்று மாதிரி இருக்கான். இவருக்கு வந்து அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. The wind seemed to carry only the heavenly fragments of earthly sounds like music from nature. அங்கே இருக்க அந்த காற்று வந்து ஹெவன்லி ஃப்ராக்ரன்ஸ் தான் கொண்டு வருது. அந்த வயலில் இருக்க அந்த காற்று, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் அந்த வால்டன் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்க அந்த பூக்கள் வாசனைகளையும் இயற்கையில் இருந்த சத்தங்களையும் தான் அது கொண்டு வருது. செலஷியல் பார்ட்ஸ் ஒன்லி. terrestrial music. Terrestrial music means music from nature. He is using the words, what are the terms he is using that we have to focus. Example வந்து நம்ம நேச்சுரல் sounds from natural படிச்சோம், but they may use terrestrial music. They may give options like terrestrial music from celestial music or artificial music, like that. If they give options, we are in a situation to able to choose the correct answer. So அவர் என்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். நேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட்லி ரினியூவிங் இட் செல்ஃப். த கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் ஆல்வேஸ் ப்ரெசென்ட். நேச்சர் வந்து தன்னைத்தானே கான்ஸ்டண்ட்டாக ரிவைவ் பண்ணிக்குது. கிரியேஷன் இஸ் அன்இன்டரப்டட். த போயம் ஆஃப் கிரியேஷன் இஸ் அன்இன்டரப்டட். இந்த கிரியேஷன் வந்து எங்கேயுமே தடை பண்ணாமல் திரும்ப திரும்ப தன்னைத்தானே கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. லாஸ்ட் கிளாஸில் எமர்சன் அமெரிக்கன் ஸ்காலர்லையும் இதே கருத்தை சொல்லியிருந்தார். அதோட நேச்சரோட கிரியேஷன் வந்து இட்ஸ் நெவர் எண்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். சேம் திங் Thoreau ஆல்சோ சேயிங். நேச்சர் வந்து தன்னைத்தானே ஸ்டாப் பண்ணி, அதோட கிரியேஷன் வந்து ஸ்டாப்பே ஆகல நம்ம. பட் இன் ரிலீஜியஸ் சென்ஸ்
காட் வந்து கிரியேஷன் வந்து 7th டே ஸ்டாப் பண்ணுறார், 6th டே ஸ்டாப் பண்ணுறாரு அப்படிங்கிற படிப்போம். அது தப்புன்னு எமர்சன் சொல்லியிருந்தாரு. சேம் திங் தோர் ஆல்சோ டெல்லிங். அந்த கிரியேஷன் வந்து ஸ்டாப்பே ஆகலை, இட் இஸ் கான்ஸ்டன்ட்லி ரினிவிங் இட் செல்ஃப் அப்படி சொல்கிறாரு. சேட்லி மோஸ்ட் பீப்புள் ஆர் டூ டிஸ்ட்ராக்டட் டு நோட்டீஸ் திஸ் பியூட்டி அண்ட் ஆன்கோயிங் கிரியேஷன். ஆனால் வந்து இந்த ஆன்கோயிங் கிரியேஷன் நிறைய பேர் பார்க்குறதே இல்லை, அதை உணர்றதே இல்லை. நேச்சர் வந்து தன்னைத்தானே உருவாக்கிட்டு இருக்கு. ஃபியூ ஆர் த இயர்ஸ் தட் ஹியர் இட் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை வந்து கவனிக்கிறதே இல்லை. இயற்கை தன்னைத்தானே புதுப்பித்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அதிசயத்தை கவனிக்கிறதுக்கு கூட மக்கள் இல்லாமல் ரொம்ப பிஸியாக இருக்காங்க அவங்க லைஃப்பில். Mount Olympus, home of gods in Greek mythology, is in far off place. Though sees the divine in the nature of all around us. ஒரு இந்த உலகமே மவுண்ட் எவரெஸ்ட் தான். இந்த உலகமே மவுண்ட் ஒலம்பஸ் தான். மவுண்ட் ஒலம்பஸில் தான் வந்து கிரேக்க கடவுளாக இருப்பாங்க. எப்படி நம்ம இந்து மதத்தில் வந்து கைலாயத்தில் சிவன் இருப்பார் அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம். இந்தியன் மித்தாலஜி படி கைலாயத்தில் சிவன் இருப்பார் அப்படின்னு படிக்குமோ அது மாதிரி மவுண்ட் ஒலம்பஸில் வந்து கிரீக் காட்ஸ் தான் இருப்பாங்க. அது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இடம் அப்படி சொல்லி கிரீக் லிட்ரேச்சர் டிஸ்கிரைப் பண்ணுது. அந்த இடம் எதுனா எர்த்து தான் அந்த இடம். அது வந்து வெளியில் எங்கேயோலாம் இல்லை, தூரத்துலாம் இல்லை, எர்த்து தான் அந்த இடம். ஆனால் அதை நம்ம கவனிக்க தவறோம் அப்படின்னு சொல்லிட்டு தோற சொல்கிறாரு. த ஒன்லி ஹவுஸ் ஐ ஹேட் பீன் த ஓனர் ஆஃப் பிஃபோர் இஃப் ஐ எக்ஸப்ட் அ போட் வாஸ் எ டென்ட். இதுக்கு முன்னாடி அவருக்கும் சொந்தமாக ஒரு வீடு இருந்துச்சுன்னா அந்த வீடு வந்து ஒரே ஒரு டென்ட்டு தான். ஒரு போட் ஒன்று இருந்திருக்கு, அப்புறம் டென்ட் ஒன்று இருந்திருக்கு. இதை தவிர அவருக்கு இன்னும் ஒன்றுமே கிடையாது. இது கூட கொஸ்டின் கேட்கலாம், என்னென்ன ப்ராப்பர்ட்டி அவர் வச்சுருந்தாரு இந்த கேபின் வரதுக்கு முன்னாடி. வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஹி ஓன்டு, அதாவது வாட் ஆர் த ஹவுசஸ் ஹி ஓன்டு. போட் அண்ட் டென்ட் இது மட்டும்தான் அவர் சொந்தமாக இருந்திருக்கு. இப்போ தான் ஒரு கேபின் கட்டி ஃபாரஸ்ட் வந்து குடி வந்துருக்காரு. விச் ஐ யூஸ்ட் அக்கேஷனலி வென் மேக்கிங் எக்ஸ்கர்ஷன்ஸ் இன் சம்மர். அந்த டென்ட் அவர் என்ன பண்ணுவார், எங்கேயாட்டு சம்மர் ட்ரிப் போகும்போது யூஸ் பண்ணிக்குவார், போயிட்டு யூஸ் பண்ணி இது பண்ணிக்குவார், தங்கிக்குவார். அதையும் அவர் வந்து இன்னமும் அந்த அட்டிக்கில் வச்சிருக்காரு. ஹி ஸ்டில் கீப்ஸ் த டென்ட் ஸ்டோர்ட் அவே இன் இஸ் அட்டிக். அந்த அட்டிக்கில் கேரட்டில் அந்த டென்ட்டை தூக்கி போட்டு வச்சிருக்காரு. அட்டிக், கேரட் மீன்ஸ் அட்டிக். The boat, unlike the tent, has changed owners and disappeared with the passage of time, symbolizing impermanence. அவர்கிட்ட ரெண்டு தான் சொந்தமாச்சு, ஒன்று டென்ட்டு ஒன்று போட்டு. அந்த டென்ட் இன்னமும் பரணியில் போட்டு வச்சிருக்காரு. பட் போட் வந்து அப்படியே அதை விற்று இன்னொருத்த வாங்கி கடைசியில் அது இல்லாமே போயிடுச்சு, அதெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு. அது சிம்பிளைசிங் இம்பர்மனன்ஸ். உலகத்தை எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி அந்த போட்டு நிரந்தரம் இல்லாமல் போயிடுச்சு. ஸ்ட்ரீம் ஆஃப் டைம், இட் ஹாஸ் கான் டவுன் த ஸ்ட்ரீம் ஆஃப் டைம் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுறாரு. இம்பர்மனன்ஸ் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, த ஸ்ட்ரீம் ஆஃப் டைம், காலப்போக்கில் அது மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லல, அதுதான் அவர் அப்படி சொல்கிறாரு. பில்டிங் த கேபின் ஃபெல்ட் லைக் ஏ ஸ்டெப் டுவர்ட் ஹேவிங் எ பர்மனன்ட் பிளேஸ் இன் சொசைட்டி ஈவன் இஃப் மாடஸ்ட். ஒரு கேபினை சொந்தமாக கட்டுறது அவருக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஒரு பர்மனன்ட் பிளேஸ் சொசைட்டியில் நமக்குன்னு ஒரு பர்மனன்ட் பிளேஸ் இருக்குது, சொந்தமாக ஒரு கேபின், அது வந்து எவ்வளோ தான் சிம்பிளான கேபினாக இருந்தாலும் நமக்குன்னு சொசைட்டியில் ஒரு பர்மனன்ட் பிளேஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தோணுச்சு. அதுக்கு மாதிரி டென்ட்டு இங்கே கொஞ்சம் நாள் இருப்பார், அங்கே கொஞ்சம் நாள், அங்கே கொஞ்சம் அப்படி டென்ட்டை தூக்கி போயிடுவார். இப்போ வந்து ஒரு பர்மனன்ட் பிளேஸ் இருக்குங்கிற ஒரு ஃபீலிங் வந்து அவர் கொடுத்துச்சான். சப்ஸ்டான்ஷியல் ஷெல்டர், இட் with this more substantial shelter about me, I had made some more progress towards setting in the world. இந்த உலகத்துல செட் ஆயிட்டேன் அப்படிங்கிற இது வந்துச்சு அப்படிங்கிறாரு. The simple wooden structure felt like a solid form of his own spirit and thoughts, and it influenced him as much as he shaped it. And the simple wooden structure, that this frame or this frame எதை சொல்கிறாருன்னா அந்த கேபினை சொல்கிறாரு. திஸ் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபினை சொல்கிறாரு. அது வந்து அவர் எந்த அளவுக்கு அது வடிவமைச்சாரோ அது வந்து மறுபடியும் இவர் வந்து ரியாக்டட் அந்த பில்டர். இவர் எந்த அளவுக்கு அதை பில்ட் பண்ண நினைக்கிறாரோ அந்த கேபின் இவரை பில்ட் பண்ணலாம். இட் ரியாக்டட் அந்த பில்டர் அப்படி சொல்கிறாரு. எந்த அளவுக்கு அதில் ஒர்க் பண்ணுறாரோ அது வந்து இவருக்கு அந்தளவுக்கு சேஞ்சஸ் கொண்டு வருது. த கேபின் வாஸ் லைக் ஏ ஸ்கெட்ச், பேசிக், மினிமல், எட் ஃபுல் ஆஃப் மீனிங் அண்ட் பொட்டன்ஷியல். அது வந்து ஒரு ஸ்கெட்ச் மாதிரி இருக்குது. பிக்சர், ஸ்கெட்ச் மீன்ஸ் ஹியர் பிக்சர். அது எப்படின்னா ஒரு பேசிக்கான சம்மட்டி பிக்சர் இன் அவுட்லைன்ஸ். எல்லாமே மினிமலிசம் அப்படிங்கிற இவரோட ஒன் ஆஃப் முக்கியமான தியரி. மினிமலிசம் அப்படிங்கிறது குறைவான பொருளை வைத்துக்கொண்டு நிறைவே வாழ்வது. அந்த மினிமலிசத்துக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இது இருந்துச்சு. The air inside was as fresh as outside.
he felt close to nature and even indoors. அவர் உள்ளுக்குள்ளே இருந்தப்பையும் இயற்கையோடு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருந்தாராம். உள்ளே இருந்தாலுமே அவர் வந்து எப்படி இருந்தாருன்னா இயற்கையோடு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருந்தார். ஆனால் உள்ளே இருக்க காற்று வெளியில் இருக்க காற்றும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. வெளியில் இருக்க காற்றுல எந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதே அளவுக்கு உள்ளேயும் வந்து ஏர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. The cabin was so open and airy that sitting inside didn't feel like being confined. It felt like just being sheltered by a single barrier. அவருக்கு வந்து இங்கே உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி வித்தின் டோர்ஸ் அடைச்சி வச்ச மாதிரிலாம் இல்லை, பிஹைண்ட் டோர்ஸ் அடைச்சி வச்ச மாதிரி இருக்குல்ல. அவர் வந்து ஃப்ரீயாக உள்ளு 4 செவத்துக்குள்ள இருந்தாலுமே வந்து எந்த ஒரு இயற்கையோட எந்த ஒரு பிரிவினையும் இல்லாத மாதிரி அவர் வாழ்ந்தார். அந்தளவுக்கு சிம்பிளான கேபின். தோரோ கோட்ஸ் ஹரிவஸ்னா சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட்டை வந்து அவர் வன்சா அப்படிங்கிற ஒரு சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட்டை அவர் கோட் பண்ணுறாரு. ஏற்கனவே ஒரு வில்லியம் காப்பரை கோட் பண்ணியிருக்காரு. தென் ஹி கம்பேர்ட் ஹிம்செல்ஃப் வித் அட்லஸ். தோஸ் திங்ஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர். இப்போ வந்து என்ன கம்பேர் பண்ணுறேன்னா ஹரிவன்சா அப்படிங்கிற ஒரு சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட் அதை வந்து கோட் பண்ணி தட் யூ ஹோம் வித்தவுட் பேர்ட் இஸ் டல் அண்ட் லைஃப்லெஸ். லைஃப் இஸ் அன்சீசன் ஃபுட் லைக் அன்சீசன் ஃபுட்டு. அந்த ஹரிவன்சாவில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பறவை இல்லாத வீடு, நம்ம வீடு கட்டினா அந்த வீட்டில் வந்து பறவை வந்து குடியிருக்கணுமா. எந்த ஒரு வீடு கட்டினாலும் அந்த வீட்டில் வந்து பறவை வந்து குடியிருக்கணும். அப்படி குடியிருந்தால் தான் வந்து, அப்படி குடியில்லைன்னா அது வந்து ஒரு லைஃப்லெஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு உயிரோட்டம் இல்லாத வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அது எதோட கம்பேர் பண்ணால் அன்சீசன்டு ஃபுட்டு கம்பேர் பண்ணுறாங்க. ஆனால் என் வீடு அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. His home was full of life as surrounded by birds which made his cabin feel vibrant. அவர் வீட்டை சுற்றி நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு, அதனால வைப்ரண்ட்டாக இருந்துச்சு வீடு. அதனால் வந்து என்னோடது அப்படி கிடையாது. ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் சடன்லி நெய்பர் டு த பேர்ட்ஸ். ஏற்கனவே நெய்பர் டு த ரேபிட்ஸ்னாரு ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ஏதாவது கேபின் வரதுக்கு முன்னாடி நான் ரேபிட்ஸ் அதிகமாக உள்ள ஒரு ஃபார்மை வாங்கணும்னு சொன்னார். யூ ரிமெம்பர் தட். அது மாதிரி இப்போ என்ன சொல்கிறாரு, நான் வந்து நெய்பர் டு பேர்ட்ஸ் அப்படி சொல்கிறாரு. He didn't keep birds in cages. Instead, he caged himself in the forest near their natural habitat. அவர் என்ன சொல்றார், not by having imprisoned one, but having caged myself near them. நான் வந்து பறவை கூண்டுக்குள்ள அடைச்சு வளர்க்கல, நான் அவங்களோட இருப்பிடத்துக்கு பற்றி நான் கூண்டுக்குள்ள அடைச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபரன்ஸ். நான் வந்து இப்போ டவுனில் சிட்டிஸில் என்ன பண்ணுறாங்க, பறவை கூண்டுக்குள்ள அடைச்சு வளர்ப்பாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, நான் அது மாதிரி பறவை கூண்டுக்குள்ள அடைச்சு வளர்க்கல, நான் போய் பறவை எங்கே இயற்கையாக வாழ்தோ அங்கே போய் நான் கூண்டுக்குள்ள அடைஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்கிறாரு. He was close to the usual birds people see in gardens and orchards. அதாவது ஒரு சில பறவைகளோட நம்ம தோட்டத்தில் தூரமாக பார்க்கக்கூடிய பறவைகள், நம்ம கிட்ட போனாலே பறந்து போயிடல, அந்த மாதிரி பறவைகள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்து பார்க்கறத நான் அனுபவப்படுச்சேன். I was not only near to some of those which commonly frequent the garden and the orchard, but அது மட்டும் இல்லாமல் வைல்டர் ஒன்ஸ் கூடயும் ரொம்ப க்ளோஸாக இருக்காரு. தோட்டத்தில் இருக்க பறவை நம்ம இயற்கையாக பக்கத்தில் பார்க்குற சிட்டுக்குருவி, களிக்காட்டுக்குருவி இந்த மாதிரி குருவி இல்லாமல் வைல்டில் ரொம்ப ரேராக இருக்க பறவை கூட என்ன பண்ணுறேன், க்ளோஸாக பார்க்குறதான வாய்ப்பு கிடச்சிது. பட் டு தோஸ் வைல்டர் அண்ட் த மோர் த்ரில்லிங் சாங்ஸ்டர்ஸ், இட்ஸ் நாட் ஜஸ்ட் பேர்ட்ஸ், சாங்ஸ்டர்ஸ், நிறைய விதவிதமாக பாடக்கூடிய பறவைகள். இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை அல்லது நான் கேள்விப்பட்டதே இல்லை, இல்லை ரொம்ப ரேராக பார்த்தது, அந்த மாதிரி பறவைகளை கூட என்ன பண்ணுறேன், மோர் வைல்டு பேர்ட்ஸ் வந்து நான் வந்து யூஸ்வலாக பார்க்காத பேர்ட்ஸை நான் பார்க்குறேன். ஆல்சோ ஹியர்டு ரேரர் மோர் வைல்டு பேர்ட்ஸ் தட் ஷி டோன்ட் யூஸ்வலி அப்பியர்ஸ் நியர் டவுன். டவுனுக்கிட்ட வராத ரொம்ப ரேரான பேர்டை நான் வந்து பார்த்தேன். Only some of the forest birds that surrounded him, highlighting the richness of the natural life. இது வந்து முக்கியம். என்னென்ன பறவை பார்த்தேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. என்னென்ன பறவை பார்த்தேன் அப்படிங்கிற சொல்கிறாரு. The wood thrush. என்ன பறவைனா the wood thrush. You have to memorize these birds. Sometimes இவங்க வந்து ஆப்ஷன்ஸ் கேட்கலாம். The wood thrush அப்படிங்கிற ஒரு பேர்டு பார்க்குறாரு. The very VERRY, very, the scarlet tanager, the field sparrow, the whippoorwill, and many others. These are the birds or part of birds. The wood thrush, the veery, the scarlet tanager, the field sparrow, the whippoorwill. இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் வந்து நான் பார்த்தேன். I was seated by Thoreau describes the location of his cabin. It was near a small pond not far from Concord. இப்போ வந்து அந்த எங்கே தங்கனே அப்படிங்க சொல்கிறாரு. I was seated by a shore of small pond. ஒரு ஸ்மால் பாண்டோட வால்டன் அப்படிங்கிற அந்த பாண்டு பேர். அந்த வால்டன்கிற பாண்டு பக்கத்தில்
அதோட கரையில் ஒரு அந்த குடிசை கட்டியிருக்காரு. வால்டன்கிற பாண்டு பக்கத்தில் கரையில் குடிசை கட்டியிருக்காரு. கான்காடுங்கிற வில்லேஜில் இருந்து 1.5 மைல் தூரம், a mile and half from a village கான்காடு. கான்காடுங்கிற வில்லேஜிலிருந்து 1.5 மைல் தூரத்தில் அவர் அந்த வீட்டை கட்டியிருக்காரு. இந்த பாண்ட் அந்த பாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா கான்காடுக்கும் லின்கனுக்கும் நடுவில் இருக்குது. 2 வில்லேஜஸ் நடுவில் இருக்குது. கான்காட் அண்ட் லின்கன் இந்த 2 வில்லேஜுக்கு நடுவில் இருக்குது. டவுனுக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி அபவ் த மிட்ஸ் ஆஃப் எக்ஸன் காட்டுக்குள்ளே இருக்குது. கான்காட்ங்கிற டவுனுக்கும் சரி நான் கான்காட் வில்லேஜ் ப்ளஸ் லின்கன் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஃபாரஸ்ட் உள்ள இருக்குது. His cabin was about 2 miles from the famous Revolutionary war site, the Concord battlefield. அதுக்கப்புறம் இவர் ஃபார்ம்ல இருந்து ஒரு 2 மைல் தூரத்தில் கான்காட் பேட்டில் ஃபீல்டுங்கிற ஒரு ஃபேமஸ் வார் சைட் இருக்கான். கான்காட் பேட்டில் கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு வெல் நோன் சைட், டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி. அங்கே நான் தங்கியிருந்தது 2 கிலோமீட்டர் இருக்குது அப்படி சொல்கிறாரு. He was so deep in the woods that he could only see across the pond. The trees blocked any further view. அவரால் வந்து வேறு எதுவும் பார்க்க முடியும். ரொம்ப அடர்த்தியான காட்டில் இருக்கிறதுனால அவர் வந்து ரொம்ப தூரம் பார்க்க முடியல. நிறையா மரம் மறைச்சிக்கிச்சு. அந்த பாண்டை மட்டும் தான் அவரால் பார்க்க முடியுது. அவர் வந்து ரொம்ப அடர்த்தியான காட்டில் இருக்கிறது. நிறையா சுற்றிலும் மரம் இருக்கிறதுனால அவரோட விஷன் வந்து ரொம்ப தூரத்து பார்க்குற அளவுக்கு இல்லை. At first the pond reminded of a small mountain lake, remote and elevated. அதை பார்க்கும்போது அவர் என்ன நினைக்கிறாங்க, அந்த பாண்டை ஃபஸ்ட்டு ஃபார் த ஃபஸ்ட் வீக் மொதல் ஒரு வாரம் வென்எவர் ஐ லுக்ட் அந்த பாண்டு மொதல் ஒரு வாரத்துக்கு அந்த பாண்டை அவர் பார்க்கும்போது அதுக்கு வந்து அவருக்கு எப்படி தோணுன்னா மவுண்டைன் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ரிமோட் லேக் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறாரு. He felt as though the pond stood higher both literally and spiritually than ordinary lakes. இந்த மற்ற லேக்ஸோட இது எப்படி இருக்கு, சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் உயரமாக இருக்குது. மற்ற லேக்ஸோட இது கொஞ்சம் இந்த லேக்ஸ் வந்து உயரமாக இருக்குது. இது வந்து லிட்டரலாகவும் மெட்டஃபாரிக்கலாகவும் சொல்கிறாரு. மெட்டஃபாரிக்கல் மீன்ஸ் ஸ்பிரிச்சுவலி, வெறுமனே ஃபிசிக்கலாக மட்டும் உயரமாக இல்லை, ஆன்மீக ரீதியாகவும் இது வந்து ஒரு உயரமான ஒரு அனுபவத்தை தருது. At sunrise the mist lifted from the pond like the lake was waking up and taking off its night gown. விடிய காலையில் எழுந்து பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னா அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த மிஸ்ட்லாம் பறக்குதுல்ல, மிஸ்ட்லாம் வெளியேறுது. இந்த பனி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லேக்லேருந்து வெளியேறது வந்து அவருக்கு எப்படி தோணுதுன்னா, லேக் அதோட ட்ரெஸ்ஸை கழட்டுது. மார்னிங் வந்து ஏன்னு சொன்னால் அதோட நைட் கவுனை கழட்டுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்தோன்னா அவர் அப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது. ஸ்லோலி அஸ் த மிஸ்ட் கிளியர் த பாண்ட்ஸ் காம் பியூட்டிஃபுல் சர்ஃபேஸ் அப்பியர்டு. அந்த மிஸ்ட்லாம் போன அப்புறம் இந்த புகை மூட்டம் பனிமூட்டம் அதெல்லாம் போன பிறகு அந்த மிஸ்ட் வந்து எப்படி அந்த பாண்ட் வந்து கிளியராக பியூட்டிஃபுல்லாக ரொம்ப காமாக இருக்குது. The mist faded silently and mysteriously into the trees like spirits disappearing. அங்கே இருந்த மிஸ்ட்லாம் எங்கடா போய் மறைஞ்சது அப்படி பார்த்தா மரத்தில் போய் மறைஞ்சிச்சு. ஸ்பிரிட்ஸ் மாதிரி ஆவிகள் மாதிரி அந்த மரத்தில் போய் என்ன பண்ணிச்சு, அந்த இதெல்லாம் மறைஞ்சிச்சு. திஸ் ஆர் ஆல் ஹிஸ் இமேஜினேஷன். He compares the mist to retreat to the end of a secret night time meeting or gathering. அது அவர் இன்னொன்று இதோட கம்பேர் பண்ணுறேன்னா நைட் டைம் மீட்டிங்கோட சீக்கிரட்டாக நைட் டைமில் மீட் பண்ணிட்டு பகலில் என்ன ஆகிடுவாங்க காணா போயிடுற மாதிரி மிஸ்டே 3 விஷயத்தோட கம்பேர் பண்ணுறாரு. ஒன்று நைட் கவுன் ஆஃப் த லேக் வந்து நைட்டு நல்லா தூங்கிட்டு பகலில் ஏன்னு சொன்னால் அந்த நைட் கவுன் அவுக்குற மாதிரி அந்த மிஸ்ட்டை அவுக்குது. செகண்ட் ஒன் ஒரு ஸ்பிரிட்டோட கம்பேர் பண்ணுறாரு, நைட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு பகலில் போய் மரத்தில் அடைஞ்சிக்குது. தேர்ட் ஒன் அவர் எதோட கம்பேர் பண்ணுறாருன்னா நைட் டைம் மீட்டிங்ஸ், சீக்ரெட் நைட் டைம் மீட்டிங்ஸ் மாதிரி ஃபிஸ்ட்டு இது பண்ணுது அப்படிங்கிறாரு. The small lake, the thoroughfares is a lake especially beautiful and meaningful during quiet August rainstorms. குறிப்பாக ஒரு மாதம் சொல்கிறேன், அந்த மாதத்துல தான் வந்து அந்த லேக் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இவர் போனது எந்த மாதம் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், ஜூலை 4th. ஆகஸ்ட் மாதம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஒரு வாரம் அதை வந்து ஒரு மவுண்டனில் இருக்க லேக்னே கம்பேர் பண்ணார். அப்புறம் போக அது நிறைய டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஆகஸ்ட் மாதத்தில் அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த லேக் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டூரிங் தோஸ் மூமெண்ட்ஸ் எவ்ரிதிங் வாஸ் காம் அண்ட் ஆஃப்டர்நூன் ஃபெல் அஸ் எ பீஸ்ஃபுல் அஸ் ட்ரிலைட். அவருக்கு வந்து அந்த டைம் வந்து எல்லாமே அமைதியாக இருக்குது. ஆகஸ்ட் மாதம் வந்து எல்லாமே அமைதியாக இருக்குது அந்த லேக்கு. எப்படின்னா விடியற் காலையில் எப்படி இருக்கும் ரொம்ப அமைதியாக, அந்த மாதிரி இருக்கும். ஆகஸ்ட் மாதம் மதியம் கூட மற்ற மாதத்தில் இருக்க விடியற்காலை மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்குது. இந்த பேர்ட் சாங் ஆஃப் த wood thrush
echoed clearly across the entire lake. உட்ரஷ்னு ஒரு பேர்ட் இருக்கு. ஏற்கனவே ஒரு நிறைய பேர்ட்ஸ் லிஸ்ட் சொன்னார்ல, அது மாதிரி உட்ரஷ் பேர்ட் இருக்கு. அதோட சாங் வந்து அந்த லேக்கு ஃபுல்லாக எதிரொலிக்குது. The water was its calmest during the quiet rainy intervals. மழை பெஞ்சு அந்த ஓஞ்ச நேரத்துல வாட்டர் வந்து ரொம்ப காமா இருக்கு. The overcast sky made the atmosphere above the lake seem low dim. இந்த லேக்கை பார்க்கும்போது அதுக்கு மேல இருக்க அந்த ஸ்கை வந்து ரொம்ப டிம்மா இருக்கு. அந்த அளவுக்கு லேக் வந்து பிரைட்டா இருக்கு. The lake reflecting the sky and the full of light became like a mirror of heaven, deep and meaningful. அதுக்கப்புறம் அந்த லேக் வந்து ஸ்கையை ரெஃப்ளெக்ட் பண்ணுறது அது வந்து ரொம்ப டீப்பாகவும் மீனிங்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ வில் in this part I will post second part in the next video. Thank you.